வணக்கம் மக்களே. ஜூன் 25 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா என்எல்சி ஐஓசிஎலோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா லார்ஜ் ஸ்கேல் கிரீன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் எக்ஸிக்யூஷனுக்காக. இது வந்து தமிழ்நாட்டில் தான். இவங்க வந்து விண்ட், ஹைப்ரிட் எனர்ஜி, சோலார் இதிலெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இது மூலமாக என்எல்சியோட 10 ஜிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்து சப்போர்ட் பண்ண முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க 2030க்குள்ள. அதானி குரூப் இவங்க நியூக்ளியர் எனர்ஜி செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க மொத்தமாக எனர்ஜி செக்டாருக்கு 2 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடுறாங்க. ஸோ இது மூலமாக இவங்க 45 ஜிகாவாட் கெப்பாசிட்டியை வந்து 5 இயர்ஸில் அட்டைன் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ 10 ஜிகாவாட்ஸ் வந்து 2035க்குள்ளே நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக இவங்க வந்து அட்டைன் பண்ணணுன்னு இருக்காங்க. ஸோ இது அதானி அட்டாமிக் எனர்ஜின்னு இவங்களோட சப்சிடரி மூலமாக சாத்தியமாகும்னு எதிர்பார்க்குறாங்க. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி இந்த 2 நிறுவனத்தோட மெர்ஜர் குறித்தான ஷேர் ஸ்வாப் ரேஷியோ எவ்வளோ இதெல்லாம் வந்து ஜூன் 28 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கு அப்புறமா புரோக்கரேஜஸோட வியூ எப்படி இருக்குன்னு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சிஎல்எஸ்ஏ அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ஆஃப் 527. ஹெச்எஸ்பிசி பை ரேட்டிங் டார்கெட் 490. ஜேஎம் ஃபினான்ஷியல் அவங்களோட டார்கெட்டை உயர்த்தியிருக்காங்க 475 பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. நம்மூரா நியூட்ரல் ரேட்டிங் டார்கெட் 402. மோதிலால் ஆஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் டார்கெட் 416 கொடுத்துருக்காங்க. பெர்ஜர் பெயிண்ட்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்ட் 4 rupees அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஆகஸ்ட் 5 கொடுத்துருக்காங்க. ஏபி ரியல் எஸ்டேட்ஸ் ஃபைனல் டிவிடெண்ட்டாக 2 rupees 50 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 14. ஐடிசி இவங்க 20,000 crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஃபண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து 4 to 5 years வரைக்கும் மிட் டேர்ம் பேசிஸில் இவங்க வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. நான் சிகரெட் எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டுக்கு இவங்க 35 to 40% ஆஃப் கேபிட்டலை வந்து ஒதுக்குறாங்க. இது வந்து நியர்லி 8,000 crores இருக்குது. ரிமைனிங்கை வந்து பேப்பர் போர்ட்ஸ் இல்லைன்னா சஸ்டெயினபிள் பேக்கிங்காக 30 to 35% ரிமைனிங் ஆக்ரி எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் இவங்க பயன்படுத்த போகிறாங்க. இவங்க இந்தியாவிலேயே வந்து எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் நம்பர் 1ல் இவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, சிகரெட் குரூப் இல்லாமல். ஸோ எஃப்எம்சிஜி மார்ஜின்ஸையும் வந்து 80லேருந்து 100 basis points வந்து உயர்த்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நியூட்ரிஷன், ஃபைபர், ப்ரோட்டீன் ஃபோக்கஸ்டு ஆஃபரிங்கில் வந்து இவங்களோட இன்னோவேஷன்ஸை வந்து புகுத்தணும்னு இருக்காங்க. ரைட் ஷிஃப்ட்லேயும் இவங்களோட கவனத்தை செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. எஸ்ஏஎஸ் இவங்க வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஜூன் 29 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில். விப்ரோ ஸோ இவங்க வந்து பைபேக்கை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கூடுதலாகவும் ஷேர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அமௌண்ட்டும் வந்து நேற்றைய தினமே வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆயிடுச்சு. ப்ளூ கிளவுட் சாஃப்டெக் இந்த நிறுவனம் ஜூன் 22 வந்து எக்ஸ்சேஞ்சஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க ஏஐ மற்றும் டிஜிட்டல் டெக்னாலஜி சம்மந்தமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஸ்பேஸ்எக்ஸ் இன்டர்நேஷ்னலோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எலான் மஸ்க் அவர்களோட நிறுவனமாக இருக்குது. ஹொனாசா கன்சியூமர்ஸ் இவங்க 664 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 6 இயர்ஸில். இது மூலமாக இவங்க 6 அக்விசிஷன்ஸையும் மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாமா எர்த்தோட பேரண்ட் கம்பெனி. ரீசெண்டாக தான் இவங்க 58% ஆஃப் ஸ்டேக்கையும் வந்து மும்பை பேஸ்டு ஃப்ளூயன்ஸ் ஃபார்மாலையை வாங்கியிருக்காங்க. இதுக்காக இவங்க 135 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க கூடுதலாக வந்து நியூட்ராசிட்டிக்கல் குரூப்லேயே செக்டார்லேயும் இவங்க நுழைஞ்சிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க ஃபிஸ்கல் இயர் 27க்கான Q1 ரிசல்ட் டேட் வந்து ஜூலை 18ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெர்மனன்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேனுக்காக இவங்க 3 பர்சன்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ராஜேஸ்வர் ராவ் இவர் வந்து ஃபார்மர் ஆர்பிஐ டெப்யூட்டி கவர்னராக இருந்திருக்காங்க. கூடுதலாக 2 பேரையும் வந்து இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரையாரிட்டியில் இருக்கிறவங்க வந்து ராஜேஸ்வர் ராவாக இருக்காங்க. வேதாந்தா இவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயும் நுழைஞ்சிருக்காங்க. ஜூன் 22 இவங்க வேதாந்தா ப்ராப்பர்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து ஹோலி ஓன்டு சப்சிடரியை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க மும்பையில் ஹெட் குவார்ட்டர்ஸ்.
இது மூலமா கிடைக்கிற ஃபண்டை வந்து இவங்களோட கோர் பிஸ்னஸ் ஆன மெட்டல் அண்ட் எனர்ஜி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. HPCL ஸ்ரீவித்யா வெங்கட்ராமன் இவங்கள வந்து டைரக்டர் ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஜூன் 24 இருந்து. பயோகான் இவங்களோட மலேசியன் பார்ட்னர்ஷிப்ல இருக்க டியூஃபார்மா பயோடெக். ஸோ இந்த நிறுவனத்துக்கு மல்டிபிள் இன்சுலின் சப்ளை கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்கு மலேசியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கிட்ட இருந்து. ஸோ இவங்களோட இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 515 crores இருக்கு. இவங்களோட சப்சிடரி மலேசியாவில் இருக்கிறது மூலமா இவங்க இதுக்கான இன்சுலின் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை பண்ணுவாங்க. குளோபல் ஹெல்த் இதில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. அதில் HDFC மியூச்சுவல் ஃபண்ட் 10 lakh ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த குரூப்பில் 0.38% ஆஃப் ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ யார்கிட்ட இருந்துன்னா கோஃபவுண்டரான சுனில் சச்தேவா அவர்கிட்ட இருந்து. இதுக்காக இவங்க 130 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1300ன்னு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பிளாக் டீலுக்கு. BASF இந்தியா இவங்க ஜூன் 24 இவங்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைச்சிருக்கு இவங்களோட டீமர்ஜருக்கு. இவங்களோட அக்ரிகல்ச்சரல் சொல்யூஷன் பிஸ்னஸை வந்து தனியாக பிரித்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் ஷேர் வந்து 1:1 ரேஷியோவில் கிடைக்கும். BASF அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன்ஸ் இந்தியான்னு லிஸ்ட் பண்ணுறாங்க. BSE NSE ரெண்டுலேயுமே. ப்ரீமியம் பிராண்ட் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இவங்களோட ப்ரீமியம் பிராண்டான அவின்யா பிராண்ட் இதை வந்து 2027 லான்ச் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக இவங்க எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் ஆஃப் 45 to 60 lakhs வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக இவங்க செரி JLR ஃப்ரீலாண்டர் ஆர்கிடெக்சரை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டெலண்டிஸோட இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான டீலில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவின்யா வந்து லக்ஸுரி பிராண்டாக இருக்குது, ப்ரீமியம் பிராண்ட் சீரீஸாக இருக்குது EVயில். ஸோ இதோட ப்ரொடக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் பணப்பாக்கத்தில் இருக்குது. ONGC இவங்க பிரிட்டிஷ் பெட்ரோலியத்தோட ஒரு கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டிருக்காங்க. இது 10 years டெக்னிக்கல் சர்வீசஸ் கான்ட்ராக்டாக இருக்குது. இது மூலமாக இவங்களோட ஹைட்ரோ கார்பன் அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவோட வெஸ்டர்ன் ஆஃப்ஷோர் பேசின்ஸில். பாரத் டைனமிக் ஸோ இவங்களுக்கு வந்து HAL கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு 1347 crores. இது எதுக்குன்னா அட்வான்ஸ்டு மிலிட்ரி ஹார்ட்வேர் அண்ட் மிசைல் ரிலேட்டட் சிஸ்டம் சப்ளை தொடர்பானது. ஸ்டெரிலைட் டெக்னாலஜிஸ் இவங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதை வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க ஜூன் 24. ஸோ இதுக்காக இவங்க ஃப்ளோர் ப்ரைஸாக 613.69 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸ் காரணமாக இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இவங்க 1200 crores வந்து இனிஷியலாக வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. ஒருவேளை அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து க்ரீன் ஷோ ஆப்ஷன் மூலமாக கூடுதலாக 3000 crores வந்து இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்காங்க. கோல்ட் அண்ட் சில்வர் பீஸ் வந்து ப்ரைஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இதை வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.